அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக் செகண்ட் வீக் ஆகஸ்ட் இது நம்ம போன சாட்டர்டே சண்டே லீவ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். எங்க போன ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சப்போர்ட் இருக்குன்னு அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வருகிற 16ஆம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் 8 PM 8 மணிக்கு கிளாஸ் துவங்குது, பொசிஷன் கிளாஸ். இப்போ நம்ம இந்த வீக்லி போடுறது மந்த்லி போடுறது எல்லாமே அதில் உள்ளடங்கும். ஓகேங்களா, இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். அந்த கிளாஸில் எந்த தேதியில் ஒரு ஸ்டாக்கை எப்படி ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது எந்த தேதியில் எடுக்கணும், எப்படி ஃபார்மேஷனில் அங்கே நடந்தால் அப்போ தான் எந்த ப்ரைஸில் வாங்கணும், ஸோ அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிளாஸ் வருகிற 16ஆம் தேதி தூங்குது. அதுக்கு என்ரோல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மெயில் ஐடியில் டைம் சைக்கிள் பற்றி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன். மெயிலுக்கு வந்திருக்கும். வராதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க, என்ரோல் பண்ணவங்களுக்கு மட்டும். ஓகேங்க, சரி. நாம் இந்த வீடியோ இந்த லெவல் கொடுக்கும்போது இங்கே இருந்தது மார்க்கெட். நம்ம அப்போ போட்டிருந்தோம் 24,588 போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 24,668 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். அதே சப்போர்ட் அங்கேருந்து கீழே வந்தால் 24,132 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸ்டாப் லாஸ் 24,012. அங்கே வந்தால் டே கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸ்டாப் லாஸ். இப்போ இதனுடைய டார்கெட் மினிமம் டார்கெட் 100 rupees நம்ம சொல்லியிருந்தோம். இது பாருங்க, இங்கேருந்து போனவர் நம்ம ப்ரைஸில் தான் அங்கேருந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்காப்புல. நான் மினிமம் 100 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். 125 புள்ளி கொடுத்துருக்கா. 100 பாயிண்ட் கிடைச்சிச்சா? இங்கே அன்னைக்கு இங்கே போயிட்டு இங்கே எடுத்துருக்கலான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அது ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் இன்ட்ராடே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தெரியும். பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஹெட்ஜிங்கோட தான் ட்ரேட் பண்ணும். இந்த மெத்தடு ஹெட்ஜிங்கோட பண்றது பெட்டர். இல்லை நான் நேக்டா ஒன் சைடாவே எடுத்து பண்ணுவேன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஸ்டாப் லாஸ் அப்செட் பண்ணணும், அவ்வளோதான். லாஸ் ஆனால் அந்த லாஸ் என்னவோ அதை அப்செட் பண்ணிக்கணும். நேக்டா ஒன் சைடாவே எடுக்கலாம். இதுல இன்ட்ராடேல வரும் பொழுது நம்ம இன்ட்ராடே படிச்ச ஸ்டூடெண்ட் நம்ம கால்குலேஷன்ல நீங்க புட்டு யாரு எந்த பக்கம் என்ட்ரி எடுக்கணும்னு அன்னைக்கு ரூல் இருக்கும். அதை நீங்க அந்த டைரக்ஷன் என்ட்ரி எடுத்து ஃபுல் ப்ராஃபிட் பார்த்துப்பீங்க. இவ்வளவு மார்க்கெட் ஏறினது நமக்காகவே நம்ம புள்ளியில இருந்து 125 பாயிண்ட் கீழே இறக்கி ப்ராஃபிட் கொடுத்துட்டு போறாங்க. பாத்தீங்களா? இது நமக்கு ஏதாவது நியூஸ் எதுவுமே அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் ப்ரீ மார்க்கெட்லேயே. இங்க எந்த வீடியோ எந்த லெவல் நமக்கு வந்தாலும் மார்க்கெட் நியூஸ் வந்தாலும் ஏதாவது தெரியுமா? நான் முன்னாடியே சனிக்கிழமை அப்லோட் பண்ணியாச்சு. போயிட்டு அந்த பிரைஸை டச் பண்ணோன்னு ஏன் ரிஜெக்ட் ஆகி வருது? தட் இஸ் மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸ் சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.